வச்சுக்கோங்க. க்ளீன்னஸ் அப்படின்றது க்ளீன் அப்படின்றது எப்படின்னா சுத்தம் பண்ணணும். எப்படின்னா மீறுக்கு உட்படாமல் மீறுக்கு உட்பட்டு இருக்காதீங்க. செய்ய வழியே செய்யாமல் இருக்காதீங்க. இதுதான் அங்கே நீங்கள் சுத்தம் பண்ணோட மெத்தட். இது ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். அதுதான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்துட்டு வரோம். இதயத்தில் தான் பார்க்குறோம், சரீரத்தில் தான் பார்க்குறோம். இப்போது நீங்கள் தங்குற இடத்துலையும் இதெல்லாம் பார்க்குறோம். தேவவசம் சோத்திரம் இல்லாத இங்கே தேவன் மூணாவது காரியம் பார்க்குறோம். தேவன் நம்ம இடத்துல வாசம் என்ற ஒரு இடமா இருக்க முடியாது. தங்குற ஒரு இடமா இருக்க, வாசம் என்ற ஒரு இடமா இருக்க முடியாது. இது சுத்தமாக இருக்க வேண்டும். இதயத்தை தேவன் பார்க்கிறபடியால் நான் சுத்தமாக இருக்க வேண்டும். சரீரத்திலே ஆவியானவர் தங்கும் இடமாக இருக்க முடியாது. நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். இங்கே நாம் வாசம் பண்ணுறது தேவனும் வாசம் பண்ணி உலாவி கொண்டு நம் சத்துருவிலிருந்து விடுவிக்கிற ரட்சிக்கிற ஒரு காரியமாக இருக்க முடியாது. இங்கேயும் என்ன செய்ய வேண்டும்? நம்ம தங்கும் இடத்துலையும் நான் வாசம் பண்ணுற இடத்துலையும் தேவன் வாசம் பண்ணே சுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் வசம் சோத்திரம் இல்லாத இங்கே ஆசை தான் செய்யலாம். 12 அதிகாரம் 9 வாசிங்க, இன்னொரு 20 18 வாசிங்க.